ரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே சூப்பர் ஸ்டார்டா ஹண்டர் ஹண்டர் சூடடா. நீங்க இதை பார்த்தாலே தெரியும், தமிழ்நாடு நாலேஜ் சிட்டி, அதாவது 1700 ஏக்கர்ல 1200 ஏக்கர் பக்கத்துல தான், ஜஸ்ட் இங்க இருந்து ஒரு 15 மினிட்ஸ் சிப்காட் சைட்ல இருந்து நீங்க பார்த்தாலே தெரியும். தச்சூர் டு சித்தூர் டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே, அங்க இருந்து பார்த்தாலே தெரியும் பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் இங்க இருந்து பார்க்கும் போதே தெரியும், அது நியர்பைல இருக்கு. காட்டுப்பள்ளியில இருந்து பூஞ்சேரி கனெக்ட் பண்ற சிபிஆர்ஆர்னு சொல்லுவாங்க, சென்னை பெரிஃபரல் ரிங் ரோட். ஜஸ்ட் இங்க நம்ம சைட்ல இருந்து ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆகும். சைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மொத்தம் 140 பிளாட்ஸ் இருக்கு. 140 பிளாட்ஸோட சைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட், 800 ஸ்கொயர் ஃபீட், 1200, 2000 அந்த மாதிரி அசார்ட்டடா எல்லா சைஸ்லயுமே இருக்கு. இதுல சில கார்னர் பிளாட் கூட இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு. நம்ம சைட் லான்ச் இப்போ கமிங் லாஸ்ட் சண்டே தான் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 25 பிளாட்ஸ் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ரிமைனிங் பிளாட்ஸ் தான் இருக்கு. 115 பிளாட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. சீக்கிரமா வந்தீங்கன்னா கிராப் பண்ணிக்கலாம். இதுல ஒரு பிளாட்டோட சைஸ் மினிமம் ஒரு பிளாட் வாங்கினா கூட ஒரு 10 lakhs இருந்தா போதும். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1699 பிரைஸ். ஸோ இதுதான் லான்ச்சிங் ஆஃபர். நம்ம 1599 கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இன்னுமே வர எல்லாருக்குமே 1699 பிரைஸ். ஸோ பேங்க் லோனும் நம்ம அவைல் பண்ணிக்கலாம். 70% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். அதாவது 1700 ஏக்கர்ல அறிவுசார் நகரம் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. சிஎம் கூட ஓப்பன் பண்ணி வச்சாரு. ஜஸ்ட் இப்போ ஜனவரி 29 அன்னைக்கு அடிக்கல் நாட்டினாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. ஆக்சுவலா ஒரு 2005ல பாத்தீங்கன்னா OMR ரோட்ல கேளம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா சத்யபாமா யூனிவர்சிட்டி, ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி, இன்னும் கொஞ்சம் சில சின்ன சின்ன ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. ஸோ அப்போதைக்கு அந்த இடத்துல நீங்க கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்போ ஸ்கொயர் ஃபீட் அங்கே லேண்ட் எவ்வளோ போனுச்சுன்னா ஒரு 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் தான் போனுச்சு. அதே இது இப்போ நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே சேம் ஏரியாவில் 3000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய் வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் போகுது கேளம்பாக்கத்தில். ஸோ இவ்வளோ டெவலப்மெண்ட் இந்த 20 இயர்ஸ்ல எதனால வந்தது அப்படின்னா அந்த 2-3 யூனிவர்சிட்டி பிளஸ் சில கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு OMR வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆயிடுச்சு. அங்கே இன்னைக்கு 1 கோடி கம்மியாக நீங்க எந்த இடமும் வாங்கவே முடியாது. ஸோ அதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நமக்கு 1700 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 61 யூனிவர்சிட்டி வருது. யூனிவர்சிட்டினா உங்களுக்கு ஆர்ட்ஸ், சயின்ஸ், மெடிக்கல், இன்ஜினியரிங் எல்லாமே கலந்து வருது. பிளஸ் ஃபாரின் கொலாபரேஷனும் சேர்ந்து வருது. ஜெர்மனில இருந்து நிறைய கம்பெனிஸ் கொலாபரேட் பண்றாங்க. ஆஸ்திரேலியன் கம்பெனி நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. அதுல 3 யூனிவர்சிட்டிக்கு அப்ரூவல் கொடுத்தாச்சு. ஏப்ரல் மாதம் பூமி பூஜை போடுறாங்க. இன்னும் 61 யூனிவர்சிட்டியுமே கிட்டத்தட்ட இந்த 2026 to 27 கம்ப்ளீட் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு வந்து இப்போ பாத்தீங்கன்னா பெரிய ஓப்பன் குளோபல் கேட்வேவா இருக்கு எஜுகேஷன் சிஸ்டமுக்கு. கிட்டத்தட்ட இங்க இருக்க பசங்க எல்லாருமே எப்ப படிக்க வருவாங்கன்னா இங்க பக்கத்துல பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே பக்கத்திலே இருக்கனால பெங்களூர்ல இருக்க ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இல்ல ஆந்திரால இருந்து ஹைதராபாத்ல இருந்து வரட்டும், இல்ல இந்தியா லெவல்ல எல்லாருமே இங்க வரலாம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செக்டர் சம்பந்தப்பட்ட நிறைய காலேஜஸும் உள்ள வரப்போகுது உங்களுக்கு. இதுல அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயே உங்களுக்கு சோலார் பேனல்ஸ்ல இருந்து ட்ரைனேஜ் சிஸ்டம், சீவேஜ்ல இருந்து எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி கொண்டு வராங்க. அதுக்கான ஒர்க்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். நார்மலா ஒரு ஏரியால ஒரு காலேஜோ ஒரு யூனிவர்சிட்டியோ வந்துச்சுன்னா ஒரு 5 to 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸுக்கு உங்களுக்கு இமீடியட்டா அடுத்த 2-3 வருஷத்துல பயங்கரமான டெவலப்மெண்ட் இருக்கும். ஏன்னா அங்க படிக்கிற பசங்க தங்குறதுக்கு ஒரு ஹாஸ்டலா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோனா இருக்கட்டும், இல்ல எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு பிரிண்டிங் ஷாப்ல இருந்து ப்ரௌசிங் சென்டர்ல இருந்து கேம்ஸ், டர்ஃப், அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் டெவலப்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க எல்லாருமே தங்கணும், அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே தங்கணும்னா கண்டிப்பா இங்க வந்து சொந்த வீடா இருக்கணும், இல்ல வாடகைக்கு தங்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏரியா டெவலப் ஆகும். ஆனா இப்ப இங்க 1700 ஏக்கர்ல 61 யூனிவர்சிட்டி வரும்போது இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? இதை விட இன்னொரு முக்கியமான கான்செப்ட் பாத்தீங்கன்னா சிப்காட் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வாய் கண்டிகையில இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகாது நம்ம சைட்ல இருந்து. 1200 ஏக்கர். அதுல மொத்தம் 3 டயர் கம்பெனிஸ் வரப்போகுது. டெக்ஸ்டைல்ஸ் அதாவது அப்பேரல் சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி வரப்போகுது, மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி வரப்போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஐடி கம்பெனிஸ் நிறைய வரப்போகுது. பிளஸ் இந்த நாலேஜ் சிட்டிலே பாத்தீங்கன்னா 130+ MNC கம்பெனி உள்ள வரப்போகுது. ஸோ இவ்வளோ கம்பெனிஸ் வந்துச்சுன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே இங்கே தான் தங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்படி OMR டெவலப் ஆனிச்சோ அதை விட 10 மடங்கு, அதை விட சீக்கிரமா ஒரு 2-3 வருஷத்துல இந்த ஏரியா டெவலப் ஆக போகுது. இது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஏகப்பட்ட லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி இருக்கு. இங்கே தான் சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு உள்ள வர்ற எல்லா லாஜிஸ்டிக்ஸும் இங்கே தான் ஹப், வேர் ஹவுஸ் எல்லாமே இந்த சரௌண்டிங்ஸ்ல 100-200 கம்பெனிஸ் இருக்கு. இங்க இருந்து தான் அதை ஸ்பிளிட் பண்ணி எடுத்துட்டு சிட்டிக்குள்ள எல்லாத்தையுமே கொண்டு போறாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு. ஸோ ஏகப்பட்ட லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி இருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னை பெரிஃபரல் ரோடும் இங்க நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்ல வருது. அது பாத்தீங்கன்னா காட்டுப்பள்ளியில இருந்து உங்களுக்கு அதானி போர்ட்ல இருந்து பூஞ்சேரி வரைக்கும் போய் பூஞ்சேரியில இருந்து அப் டு கன்னியாகுமரி வரைக்கும் ஈசிஆர்ல 8 லேன்ல உங்களுக்கு போக போகுது. ஸோ இவ்வளோ வளர்ச்சிகள், இவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்கனால இந்த ஏரியா மற்ற சென்னையில இருக்க எல்லா ஏரியாவை காட்டிலும் மினிமம் ஒரு 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள இது டெவலப் ஆயிடும். ஒரு 10 வருஷம் டியூரேஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம் இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு 10 வருஷத்துல இது க்ரோர்ஸ்ல போயிடும். அதுக்கான அவ்வளோ அப்ரிசியேஷனுக்கான வேல்யூ இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க ஃபுல்லா இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த நாலேஜ் சிட்டியை பத்தி, சிப்காட்டை பத்தி எல்லா லிங்க்குமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க அது எல்லாமே போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும்.
நம்ம சைட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டில்ஸ்க்கு அடுத்து கார்னோட இருக்குல்ல, கார்னோட டு பெரியபாளையம் போகிற திருப்பதி எக்ஸ்பிரஸ் ஹைவேல ஜஸ்ட் ஆன் ரோட்ல இருந்து பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் 500 மீட்டர் தான். 1 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை உங்களுக்கு பஸ் ஸ்டாப் எல்லாமே இருக்கு. ஸோ வர்ற வழியில உங்களுக்கு JNN யூனிவர்சிட்டி இருக்கு, வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, சாம்ஸ் கப்பல் காலேஜ் இருக்கு. ஸோ கண்டினியூஸா எல்லாமே இருக்கு. பக்கத்துல ஹிரானந்தினி இண்டஸ்ட்ரியல் ஐடி பார்க் இருக்கு, அக்சென்டாஸோட ஃப்ரண்ட் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் அண்ட் காலேஜஸ்க்கு நடுவில் ஜஸ்ட் ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 500 மீட்டர்ல நீங்க வந்துடலாம். இதை பத்தின மோர் டீடைல்ஸ் லொகேஷனை பத்தி வேணும்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்றோம். நேரா ஃபேமிலியோட வந்து பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க புக் பண்ணிக்கோங்க.